ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஸ்கிரீம் வெள்ளூர். கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நம்ம மீண்டும் நிற்கிறோம். சரிங்களா? எப்போவுமே ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனாக இருந்தால் பரவாயில்ல, இது 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த ஸ்டேஜ் எழுதி முடிச்சுட்டு அடுத்து எல்லாருக்குமே என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா, ஓகேங்களா, இன்னொரு இடத்துல போய் நம்ம ஒரு அகாடமியில் போயிட்டு திருப்பி ரூபா கொடுத்து நம்ம அதை வேஸ்ட் பண்ணுவோமா, 1000 ரூபா கொடுத்தா கூட அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? அதனால் அதை வேஸ்ட் பண்ணணுமா, நமக்கு ஃபர்ஸ்ட் வருமா, இல்லைன்னா வேற எக்ஸாம் போகலாமா, இல்லைன்னா அடுத்த குரூப் 4 நோக்கி படிக்க ஆரம்பிச்சிடலாமா, வேற எக்ஸாம் வந்திருக்கு அதுக்கு படிக்கலாமா, ரயில்வேக்கு படிக்கலாமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அந்த இடத்துக்காக தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இந்த மார்க்குங்கிறது ஒரு சேஃப் ஜோன், இந்த மார்க் கிட்ட இருந்துங்கன்னா நீங்க கட் ஆஃப் கூட வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதான். எல்லாருமே ப்ரிடிக்ட் தான் பண்றாங்க தவிர யாருமே கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப் நிறைய வெரைட்டி ஆஃப் ரீசனை வச்சு மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வேகன்சி வச்சு மாறுபடும், நம்பர் ஆஃப் அப்ளைடு பீப்புள், நம்பர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பீப்புள் வச்சு மாறுபடும், கொஸ்டினுடைய லெவலை வச்சு மாறுபடும். அது இந்த தடவை இங்கிலீஷ் வேற லெவல், தமிழ் வேற லெவல். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு தான் இந்த கட் ஆஃப் முடிவெடுக்கப்படும். அதுவும் மெயினா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் திருப்பி சொல்லிட்டேன், இந்த கட் ஆஃப் அபிஷியல் டென்டேட்டிவ் அபிஷியல் ஆன்சர் கீ வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப். அது முன்னாடி நான் ஒரு கட் ஆஃப் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் சொல்லும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டான ஒரே ஆன்சர் தான், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்டே சொல்ல போனால் இன்னைக்கு நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 7-8 கொஸ்டினுக்கு கிளைம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒரு 7 சொல்லக்கூட ஒரு 5 கொஸ்டின் அது ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா? 5 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டினுக்காவது ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்ப அந்த இடத்துல நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க தப்புல பண்ணிருந்தீங்களா இல்ல கரெக்டா பண்ணிருந்தீங்கனாலும் எல்லாரும் உங்க கூட வந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்த கொஸ்டினுக்கு ஆல் எல்லாருக்குமே மார்க் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்குமே மார்க் கொடுக்கும்போது நீங்க ஆல்ரெடி அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பீங்க. இப்போ அந்த கரெக்டா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் தான் மார்க் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், எல்லாரோட நம்ம ஒரு மார்க் கூடுதலா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்போ எல்லாருக்குமே மார்க் கொடுக்கும்போது எல்லாருமே உங்களோட ஒரு அந்த லெவலுக்கு வந்துட வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால கட் ஆஃப்ங்கிறது வேகன்சி நான் சொன்ன மாதிரி அபிஷியல் ஆன்சர் கீக்கு அப்புறம் வெளியேறக்கூடிய ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு முடிவு பண்ணப்படும். அது நம்ம அந்த கிளைம் இதெல்லாம் வச்சு தான் பண்றாங்க. நார்மலைசேஷன் விஷயத்தை அதிகபட்சம் பேச வேணாம். அது ஒரு முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாமே கொண்டு போயாச்சு. ஏன்னா அது நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மெம்பர் கூட சொல்லியிருந்தாரு, பார்க்கலாம் என்ன அறிவிப்பு மேபி வந்தா சந்தோஷம் தான். அதனால அது குறித்து நம்ம பேச வேணாம், நம்ம கட் ஆஃப் விஷயத்தை பேசலாம். ஓகேண்ணா? இப்போ கட் ஆஃப் விஷயம் போது நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சரி, பீப்புள் பசங்க எந்த ரேஞ்சுக்குள்ள அதிகமா இருக்காங்க, மெஜாரிட்டியான பீப்புள் எந்த மார்க் போட்டவங்க அதிகமா இருக்காங்கன்னா இந்த 140 to 148. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சு நம்ம அசஸ் பண்ண வரைக்கும் 140ல இருந்து 148 போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்கன்னா ஒரு 138க்கு மேல பிளஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய பேரே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் தான். அது 140 நெருங்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க தான். எப்பவுமே இதுல தான் டென்சிட்டி அதிகமா இருக்குது. போன தடவை இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்தது. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 160 அந்த ரேஞ்சுக்குள்ள அதிகமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதேதான் இங்கே. அப்போ இந்த இடத்துக்குள்ள தான் அந்த கட் ஆஃபே வரப்போகுது. அது திருப்பி நான் சொல்லிடுறேன், இந்த ஒரு இடத்துக்குள்ள தான் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வைஸ். ஓகே? அப்போ இதுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க தான் யோசிக்க வேண்டியது. ரொம்ப 135க்கு கீழே போட்டவங்க அவங்களாம் கொஞ்சம் சரி வராது, அடுத்த எக்ஸாம் போகாம தான். ஒரு 155 150 பிளஸ் எல்லாம் போட்டாங்க, அப்படியே கான்ஃபிடண்டா இருக்கலாம். அட்லீஸ்ட் குரூப் 2A நமக்கு மெயின்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் இதெல்லாம் சொல்லிடுறோம். பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் தனித்தனியா சொல்லக்கூடியது எல்லாமே நார்மலாக கம்யூனிட்டி வைஸ் சொல்லக்கூடியது பிஎஸ்டிஎம். சரி, நான் பிஎஸ்டிஎம் தனியாக பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்க எத்தனை கொஸ்டின் கம்மியாக இருக்கும் பார்க்கலாம். அடுத்து நான் பிஎஸ்டிஎம் சொல்லிட்டேன். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும். ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சில பீப்புள் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் நம்ம கூட கால் பண்ணி ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி கூட கேட்குறாங்க என்ன மார்க் வரும். ஓகேங்களா? ஆன்லைனில் கோர்ஸ் போட்டவங்க கூட நிறைய பேர் எக்ஸ் சர்வீஸ்மென் இருக்காங்க. போன தடவை கூட நம்ம கிட்ட குரூப் 2 மெயின்ஸ் படிச்சவங்க 2-3 பேர் எக்ஸ் சர்வீஸ்மென் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அவங்களுடைய மார்க்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கான கட் ஆஃப் நான் சொல்லிடுறேன். சரியா? எல்லாருக்குமே கம்யூனிட்டி வைஸ் கிளியர் கட்டாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? திருப்பி சொல்ல ஜஸ்ட் ஏ ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? நியர் அது கிட்ட வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக ஆகாது, அது ரொம்ப வேறு டிஃபரன்ஸ் ஆக போகிறது கிடையாது. போன வருஷம் நம்ம கட் ஆஃப் சொல்லியிருந்தோம், அதுக்கிட்ட தான் இங்கே வந்திருந்தது. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது குரூப் 2க்கான ஒரு கட் ஆஃப். ஓகேங்களா? குரூப் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ். ஓகேங்களா? டாப் ரேங்க் எடுக்கவங்க தான் அது எழுதுவாங்க. அதுதான் பிராக்கெட்லேயே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5000-5500 பேர் எழுதுவாங்க. ஏன்னா வேகன்சி 500 பிளஸ் இருக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 to 6000க்குள்ள பீப்புள் தான் இந்த குரூப் 2 ஒரு தேர்வை எழுதுவாங்க.
டாப் ரேங்க் எடுத்தவங்க தான் குரூப் 2 எழுதலாம். ஓகேங்களா, அதுவும் சொல்லிட்டேன். அவங்க குரூப் 2 எழுதினா குரூப் 2A எழுதிக்கிறான். அப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி பீப்புளுக்கு இப்போ எல்லாருமே நார்மலாவே யாரா இருந்தாலும் குரூப் 2னா 160 பிளஸ் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த கேட்டகரியா இருந்தீங்கனாலும் 160 பிளஸ் சார் அப்படி சொல்லிட்டீங்கன்னா கண்ணை மட்டும் குரூப் 2 இறங்கி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஒரு 150 அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் வச்சு நம்ம வேரி பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு ஓசி கேட்டகரி பீப்புள் இருக்கவங்க ஜெனரல் கேட்டகரி. ஓகேங்களா, திருப்பி சொல்றேன், ரிசர்வேஷன் பேஸ்டு தான் கட் ஆஃபும் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ ஜெனரல் கேட்டகரி பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அவங்க அந்த கம்யூனிட்டி அந்த இதுல டாப் ரேங்க் வரணும். அப்பதான் ஏன்னா நான் ரிசர்வ்டு கேட்டகரியில ரைட். அடுத்து ஃபீமேலா இருந்தா 30% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா, ரைட். பிஎஸ்டிஎம்க்கு 20% உள்ளீடு ஒதுக்கீடு ஃபீமேலுக்கும் பிஎஸ்டிஎம்க்கும். அப்போ ஓசிக்கு இருக்கும்போது ஒரு 157 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். பிளஸ் போட்டிருக்கேன்னா மேபி அந்த ரேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு அதை விட அதிகமாக இருந்திருக்கலாம். அடுத்து பிசி பொறுத்த வரைக்கும் 153 பிளஸ் இருக்கலாம். ஓகேங்களா, பிசி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 153 154 அந்த ரேஞ்சுக்கு பிசி இருக்கலாம் குரூப் 2 பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 150 1-2 அந்த ரேஞ்சில் வந்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பிசிஎம் அப்படி பார்த்தீங்கன்னா பிசிஎம்னா மைனாரிட்டி பீப்புள், அதாவது முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அவங்க வராங்கன்னா அந்த கிளாஸ் பீப்புள் 150 இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 147 இருக்குது. எஸ்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 140 போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொஞ்சம் கம்மியாக ரொம்பவே கம்மியாக இருக்கும் எப்போவுமே. பிசியில இருந்து எஸ்டிக்கு பார்க்கும்போது 10 மார்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் கன்ஃபார்ம் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து நான் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. ஓகேங்களா, தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு 70 இருக்குது எஸ்சிஏல. ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மார்க் 20 எஸ்சியில இருந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து இந்த சைடு வந்துட்டீங்கன்னா ஃபீமேல் பெண்களுக்கான ஒரு கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும்? எப்பவுமே ஆண்கள் தனியா பெண்கள் தனியா கட் ஆஃப் வருவதா இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிசி இருக்குது. பிசியில நிறைய கேட்டகரி. ஆக்சுவலாக ரிசர்வேஷன் போடுறதே வந்து நிறைய சப் கேட்டகரியா பிரிப்பாங்க. பிசி ஜெனரல், பிசி அப்புறம் பிசி பிஎஸ்டிஎம், பிசி நான் பிஎஸ்டிஎம், அப்படி பிசியில உமன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில பிசிக்குள்ள எம்பிசிக்குள்ள எஸ்சிக்குள்ள அப்படி பிரிப்பாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி வரைக்குமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 5 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசியில ஒரு ஆண் எழுதுனாங்கன்னா ஒரு மெயில் கேண்டிடேட் எழுதுனாங்கன்னா ஒரு 153 அந்த ரேஞ்சு கட் ஆஃப் இருக்கும் குரூப் 2க்கு. அதே ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 150 ஆர் 149 எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு எலிஜிபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, மேபி எஸ்டில எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, மேபி பீப்புள் படிச்சிருப்பீங்க, எஸ்டிக்குள்ள உமன் கேட்டகரி இருந்தாங்கன்னா இதோட கம்மியாகும். ஓகேங்களா, எஸ்டி கேட்டகரியிலே 140 தான் மெயில் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேலா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மார்க்கே கம்மி பண்ணலாம், தாராளமாக கம்மி பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி பார்க்கும்போது எஸ்டியில் வேகன்சி ஃபில் ஆகுது வந்து ரேர். எப்பவுமே நீங்கள் ஜாப் கவுன்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபீமேலும் எஸ்சிஏ எஸ்சி ஃபீமேலையும் நிறைய கேண்டிடேட் வந்து கடைசி வரைக்கும் போஸ்டிங் வந்து அங்கே வந்து க்ரீனாகவே இருக்கும், அதாவது அவைலபிளாகவே இருக்கும். அப்போ ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மி ஆகிட்டே வரும். அப்படி பார்க்கும்போது எஸ்டி ஃபீமேலுக்கே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 135 134 போட்டீங்கன்னா கூட தாராளமாக குரூப் 2கே இறங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அவங்க மெயின்ஸ்லையும் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸி எலிஜிபிள் ஆகிடலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னா தமிழில் படித்தவங்க. ஓகேங்களா, 1ல இருந்து காலேஜ் வரைக்கும் தமிழில் படித்தவங்க. அவங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லும்போது கிட்டத்தட்ட குரூப் 2ல தான் ரொம்ப அதிக டிஃபரன்ஸ் தான் வரும். சரிங்களா, டாப் ரேங்க்ல இருக்கிறதுனால 8 to 10 கொஸ்டின்ஸ் மேபி டிஃபரன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 8 to 10 கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான பீப்புள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட் ஆஃபா இதுதான் நம்ம பார்க்குறோம். குரூப் 2ஏக்கான கட் ஆஃப். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 20,000 to 30,000 வரைக்கும் பீப்புள் எழுதுவாங்க இந்த ஒரு கட் ஆஃப். ஏன்னா 1:10 ரேஷியோ பார்க்கலாம். வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இதை விட அதிகமாகலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 20,000 to 25,000 பீப்புள் வந்து என்ன எழுதுறாங்க, குரூப் 2ஏ எக்ஸாமை எழுதுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஓசி பீப்புளுக்கான கட் ஆஃப் 150 சொல்றோம், அரௌண்ட் 150 ரேஞ்சுக்குள்ள இருக்க போது. பிசி பீப்புளுக்கு 146 சொல்றோம். ஓகேங்களா, எம்பிசி 144, பிசிஎம் 143, எஸ்சி 138, எஸ்டி 132 வரைக்கும் சொல்றோம். ஓகேங்களா, ரைட்டா. எப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொன்று இந்த இடத்துல தான் வந்து அதிகமா டிஃபரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், கீழே போக போக டிஃபரன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, ரைட். அப்போ இந்த ரேஞ்ச் இந்த ரெண்டு டென்சிட்டிக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2ஐ விட குரூப் 2ஏ கட் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் நம்ம சொன்ன கட் ஆஃப் விட +or -2 வரலாம். போன தடவை வந்து பிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 140
143 சொல்லியிருந்தோம் கட் ஆஃப். ஆனால் போன தடவை வந்து 144 ஆர் 145 வந்து இருந்தது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட சொல்லியிருக்கோம் ப்ளஸ் ஆர் -2 வரதா. ஓகேங்களா, ரைட். அப்போ இது கேட்டகரி சார். ஓகே சார். ஃபீமேலுக்கு பிஎஸ்டிஎம் பார்க்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான். உமன் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3 அல்லது 5 கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்கிறனால லெஸ் தென் ஒரு 3 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில கேட்டகரியில பார்க்கும்போது இப்போ பிசி எம்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கூட கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ரிசர்வேஷன் கேட்டகரியில வரும். ஓகே, அதே மாதிரி திருப்பி சொல்றேன், எஸ்டி கேண்டிடேட்ல ஃபீமேல், எஸ்சி ஏல ஃபீமேல், எஸ்சில ஃபீமேல் இருந்தீங்கன்னா 5 அல்லது 6 கொஸ்டின் கூட நீங்க தாராளமா கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 132 தான் போட்டிருக்கேன். ஒரு 127 126 வரைக்கும் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமா எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் கூட தாராளமா எஸ்டி ஃபீமேல் அதுவும் பிஎஸ்டி தான் வச்சிட்டீங்கன்னா தாராளமா 129 அடிச்சு போட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் குரூப் 2 ஓகேங்களா, ரைட். எல்லாமே நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான். நீங்க மெயிலா ஃபீமேலா பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம்மா எக்ஸ் சர்வீஸ் மேனா பிசில வரீங்களா எம்பிசில வரீங்களா எஸ்சில வரீங்களா எல்லா ரேஞ்சை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃபே இருக்கும். சரிங்களா, ரைட். அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். திருப்பி சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட் வந்து போன தடவை கேட்பாங்க, மார்க்கா சார் கட் உங்க கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்பவுமே கட் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். சரிங்களா, ரைட். அடுத்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான். 6 9 அப்படின்னா ஒரு 6 8 கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு மினிமம் 5 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள். ஓகே, பிஎஸ்டிஎம் கொஞ்சம் ரோல் இந்த தடவை மற்ற எக்ஸாமை விட குரூப் 4 தான் பிஎஸ்டிஎம் ரோலே ப்ளே பண்ணியிருக்காது. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய பீப்புள் ஒரு 90% படிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டிகிரி வரைக்கும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மேபி அதுவும் தமிழ் மீடியத்தில் தமிழ் எழுதுறவங்க கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த தடவை மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் 6 to 9. ஓகேங்களா, அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன். இங்கே தான் பெரிய விஷயம். ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேன் பீப்புளுக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் தாராளமா 10 இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, அதுவும் எஸ்சில எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா தாராளமா ஒரு 125 120 கூட போட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் வேரி ஆகும். இன்னொரு சில பேர் 20 கொஸ்டின் கூட கம்மியா இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம டிட்டர்மின் கரெக்டா பாயிண்ட் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த தடவை எத்தனை பேர் எழுதியிருக்காங்கிறதெல்லாம் வச்சுதான் நம்ம பேச முடியும். திடீர்னு ஏன்னா போன தடவை 5000 வேகன்சி நிறைய நம்பர் பெருசா பேசப்பட்டது. எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனும் மேபி எழுதியிருக்கலாம். ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. மேபி கொஞ்சமா எக்ஸ் சர்வீஸ் மேன் எழுதியிருக்கலாம். அதனால கொஞ்சமா எழுதுனாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷனை பொறுத்து மாறும்போது திடீர்னு 20 கொஸ்டின் கம்மியான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஒரு 90 கொஸ்டின் ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. சரிங்களா, பார்த்துக்கலாம் அது எவ்வளோ பேர் எழுதிருக்காங்க அதை பொறுத்து தான். ஓகே, அப்போ இதுதான் உமன் பிஎஸ்சிஎம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, ரைட். இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். இதுல திருப்பி சொல்ற சின்ன மாற்றங்கள் எதுவும் இருக்கலாம். இதுல உங்களுடைய மார்க் ஓகேங்களா, உங்களுடைய நேம் பிளஸ் உங்களுடைய மார்க் உங்களுடைய கேட்டகரி வைஸ் நீங்க என்ன மார்க் போட்டிருக்கீங்க நீங்க தாராளமாக உங்களுடைய கமெண்ட்ல உங்களுடைய மார்க்குங்கிறத தெரிவிக்கலாம். ஓகேங்களா, இது பாசிபிளா இல்லைங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.